பாண்டியன் டூ சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சக்திவேல் கிட்ட சுகன்யா போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. அவங்க குமாருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல ரொம்பவே மும்மரமா இருக்காங்க. கண்டிப்பா குமாருக்கு தண்டனை அவங்க வாங்கி கொடுத்துடுவாங்கன்னா எனக்கும் தோணுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட சக்திவேல், இந்த குமாருக்கு என்னதான் ஆச்சோ தெரியல, ஜெயிலுக்கு போய் வந்ததுல இருந்து பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். அரசி வந்து நான் கடத்தலன்னு சொல்லிட்டு சொல்லுடா, நாங்க எவ்வளவு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன்றா, நீ அது கொஞ்சம் சொல்லி பாருமான்னு சொல்லிட்டு சக்திவேல் சுகன்யா கிட்ட சொன்னதும் இப்ப சுகன்யா குமார் கிட்ட போயிட்டு, குமாரு உனக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி இருக்க, இங்க பாரு குமாரு, அவ உன்னை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல, என்னை கடத்தி என்ன டார்ச்சர் பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு தீவிரமா அவன் வந்து இருக்கான். அப்படி இருக்கும்போது நீயும் அந்த மாதிரி தானே இருக்கணும். நீ போயிட்டு கோர்ட்ல நான் அரசி எல்லாம் கூப்பிடல, அரசி தேடி வந்தான்றத நீ சொல்லுன்றாங்க. நான் வாழ்க்கை முழுக்க ஜெயில இருந்தாலும் நான் அதை பத்தி கவலைப்பட போறது கிடையாது சித்தி. ஆனா நான் கண்டிப்பா அரசி மேல பழியெல்லாம் நான் தூக்கி போட மாட்டேன். அதுக்காக நான் லைஃப் லாங் ஜெயில இருந்தாலும் பரவாயில்ல, முதல்லயே தப்பு பண்ணி இப்ப வரைக்கும் அந்த குற்ற உணர்ச்சியில கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்க, திரும்பவும் அந்த ஒரு தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு குமார் சொல்றாங்க. இது கேட்டு சக்திவேல் ரொம்பவே கோபத்துல, இவனால நம்பினா வேலைக்காகாது, களத்துல நம்மளாவே இறங்கிட வேண்டியதுதான் சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்ப சக்திவேல் என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட்